ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோம் ஃபார்மிங் பிளாக் யூடியூப் சேனல். எங்கள் தோட்டத்தில் செடிக்கு தண்ணி விடலான்ட்டு மோட்டர் ஆன் பண்ணோம். தண்ணி வரல. பார்த்திங்கன்னா பேனலில் பிரச்சனை இருக்குன்னு பேனல் செக் பண்ணோம். பேனலில் இருந்துச்சு. நீர்மூழ்கி மோட்டர் தான் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு மோட்டரை வெளியே எடுத்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 150 அடி ஆழத்தில் மோட்டர் இருந்துச்சு. அதை வெளியே எடுத்துட்டோம். இவ்வளோ லென்த்து பைப்பையும் தனித்தனியாக கழட்டியிருக்கோம். இப்போ பம்பை எடுத்து வெளியே நாங்கள் க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறோம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எதனால் இந்தமாரி பிரச்சனை ஆகுது, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா வீட்லேயுமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது பெரிய ரீசனாக சிம்பிளான ஒரு ரீசன் தான். அதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். பம்பை வந்து வெளியே எடுத்துட்டோம். பம்பு பார்த்திங்கன்னா பம்பு அது கீழே காயில் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த போல் தான் இருக்கும். ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அண்ணன் மாமா இவங்க தான் வேலை பார்க்குறாங்க. எலக்ட்ரிக்கல் கேபிள்லாம் முன்னாடியே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. மொத்தத்தையும் எடுத்தாச்சு. இப்போ கீழே காயில் எடுக்கிறாங்க பாருங்கள். பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ காயில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மண் தான் அடைச்சிருந்துச்சு. மண், சேறு, இது போல் மெட்டீரியல் தான் அடைச்சிருந்துச்சு. அந்த காயிலில் பார்த்திங்கனாக்கா இது பம்புலேயும் பார்த்திங்கன்னா அது போல் தான் மேலே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். பட் தண்ணி வெளியே வரவே இல்லை. இப்போ அண்ணன் வந்து அந்த அழுக்கு கசடெலாம் எடுக்க பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இப்போ பம்பை குத்த பார்த்திங்கன்னா உள்ளேருந்து டிஸ்டர்ப் ஆகி எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. தண்ணி வெளியே வருது பாருங்கள். இப்போ தான் தண்ணி நல்லாவே வருது. ஃபுல்லாக எடுத்து விட்டாங்க. ப்ளஸ் இதுக்கு நடுவில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு வந்து நல்லா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். அதுவுமே ரொட்டேட் ஆகவே இல்லை. இவ்வளோ கசடு வெளியே வருது பாருங்கள். அந்த பிளாக் கலரில் உள்ள கசடு ஃபுல்லாக வெளியே வருது. இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு பம்பை வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணவே விடல. இது ஏன் ஆகலை அப்படிங்கிறத வந்து வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் கடைசியில். ரெண்டையுமே ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி காப்பர் காயிலெலாம் போட்டு தொடச்சிட்டாங்க. இப்போ பம்பு, காயில் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்ட்ரு போட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் என்னன்னாக்கா நாங்கள் அந்த ஏற்கனவே இந்தமாரி ஒரு டைம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதை அவாய்ட் பண்ணுறது ஆல்ரெடி அந்த பம்பில் ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருந்தாங்க கம்பெனிலேருந்து. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து தோட்டத்தில் ஒரு கொசு வலை இருந்துச்சு. அதையுமே வந்து மேலே எக்ஸ்ட்ரா ரொட்டேட் பண்ணி அதையும் லாக் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா அந்த மண்ணு போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக. அடுத்து அந்த வீடியோவை காட்டுறோம் பாருங்கள். ரெட் கலரில் கொசு வலை, அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டராக நாங்கள் போட்டிருக்கோம். பம்பையும் காயிலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர். கொசு வலை போட்டிருந்தது, மண்ணு போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக அதை போட்டிருக்கோம். இப்போ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த பம்பை வந்து தண்ணி உள்ள வச்சு தண்ணி வருதா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். நம்ம செஞ்சுருக்க வேலை கரெக்டாக அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா பேரலில் தண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பை வச்சு நம்ம செக் பண்ணுறோம். தண்ணி வந்து வந்துடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. பம்பு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பம்பை சரி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்பை வந்து போர்வெல் இறக்க வேண்டியதான். போர் பார்த்திங்கன்னா 300 அடி போட்டிருக்கோம். மோட்ரு வந்து நம்ம 150 அடியிலே லாக் பண்ணி வச்சுருக்கோம். போதும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடியிலே தண்ணி நிற்கும் எப்பொழுதுமே. அடுத்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம போர் பைப் இருக்குது. போர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி 7 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெரியும். பார்த்திங்களா, பைப்பில் மேலேருந்து பார்க்கும்போது தண்ணி தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பைப்பு ஒவ்வொன்றா நம்ம த்ரெட்டு ஏற்றி உள்ளே இறக்க வேண்டியதான். 150 அடிக்கும் பைப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம ரோப்பை கட்டி உள்ளே இறக்க வேண்டியதான். நம்மளுடைய பம்பு இவ்வளோ பைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு ரோப்பில் தான் நிற்கிது. அதனால் நல்ல குவாலிட்டியான ரோப்பு தான் வாங்கி போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. அண்ணன் டேப் அடிக்கிறாரு. எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நல்லாவே மழை பெஞ்சிச்சு. அதிக மழை பெஞ்சனால நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து செடிக்கு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தண்ணி விடுவோம். வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் தண்ணி விட்டுருவோம். பட் என்னாச்சுனாக்கா இப்போ இந்த 3 மாதமாக சுத்தமாக மோட்ரு போடவே இல்லை, தண்ணி விடவே இல்லை. அதனால் என்னாச்சு, பம்பு பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டக்கப் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆல்ரெடி மண்ணும் அடைச்சிருந்துருக்க மாட்டுக்கு, மண்ணு கொஞ்சம் ஏறிடுச்சு.
அதோட எஃபெக்ட் தான் வந்து நம்ம மோட்டரை ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண முடியாமல் லாக் ஆகிடுச்சு. அதனால வந்து பேனலில் ஆர்ம்ஸ் ஃபுல்லாக எடுக்குது, பட் தண்ணி வரல. இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் ஆகாது. அது கொஞ்சம் ஹீட்டப் ஆகணும். அதுக்கப்புறமேல் நம்ம கிக்கர் போட்டு அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே போல் தான் பம்பு ரொம்ப நாள் ஆன் பண்ணாமல் விட்டோம்னா அந்த பிரச்சனை வரும். நீங்களும் நிறைய டைம் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் யூஸ் ஆகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைமு நீர்மூழ்கி பம்ப்லாம் ஒரு டைம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரி பண்ணி போட்டாச்சு. இனிமேல் இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லென்த்தாக உள்ளே த்ரெட்டு ஏற்றி பைப்பை உள்ளே இறக்கிட்டுருக்குறாங்க. இவ்வளோ பைப்பையுமே நம்ம உள்ளே இறக்கணும். இது எல்லாமே செட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரோப்பில் தான் நிற்கிது. லாஸ்ட்டு பைப்பு இது தான். இந்த பைப்பில் தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது கடைசியாக எல்லாமே. அதை இறக்கிட்டு இருக்காங்க இப்போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. லாஸ்ட்டு பைப்பை கீழே இறக்கி நம்ம தோட்டத்துக்கு போகிற லைனில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். மாமா கயிறு பிடிச்சிருக்காரு பாருங்கள். அவர் பிடிச்சிருக்க அந்த கயிறில் தான் மொத்த செட்டுமே நிற்கிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சு. இனிமேல் மோட்டர் ஆன் பண்ணி நம்ம செடிக்கு தண்ணி விடணும் எப்பொழுதும் போல். இது வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா எல்லாமே எங்களோட அண்ணன் தான். பிரிட்டோ அண்ணன் பண்ணார். ப்ளஸ் மணி மாமா, அலெக்ஸு, அப்புறம் அந்த பவுன் மாமா, இவங்க தான் பண்ணாங்க. நல்ல வேலைக்காரவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோப்பை வந்து இந்த மாதிரி பைப்பில் நம்ம சுற்றி கட்டி லாக் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெரோம் ஃபார்மிங் யூடியூப் சேனல்.